கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இயேசு முதலாவது சீசர்களுக்கு தரிசனமாகும்போது தோமா இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எங்களுக்கு தரிசனமானார். அவருடைய கைகளையும் கால்களையும் விழாவையும் நாங்கள் பார்த்தோம் என்று தோமாவிடம் கூறினார்கள். அதற்கு தோமா, நான் இயேசுவின் கைகளினால் உண்டான காயங்களை என் விரலினால் தொட்டு என் கையை அவர் விழாவிலே போட்டு தடவி பார்த்தால்தான் அவரை விசுவாசிப்பேன் என்று சீசர்களிடம் கூறினார். அதனால் மறுபடியும் 8 நாளைக்கு பிற்பாடு சீசர்கள் வீட்டுக்குள்ளே தோமாவோடு இருந்தார்கள். இயேசு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தோமாவை நோக்கி, தோமாவே, உன் விரலை நீட்டி என் கைகளில் உள்ள தழும்புகளை தடவிப்பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போட்டு தழும்புகள் இருக்கிறதா என்று தொட்டுப்பார் என்று கூறினார். தோமா தொட்டு பார்த்துவிட்டு, ஆண்டவரை, நான் தெரியாமல் கூறிவிட்டேன் என்று சொன்னான். இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டு என் தழும்புகளை என் காயங்களை தொட்டு பார்த்ததினாலே விசுவாசிக்கிறாய். என்னை பார்க்காமலேயே இயேசு எனக்கு சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசிக்குமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு செய்த அற்புதங்களிலே சில அற்புதங்கள் தான் வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. எல்லா அற்புதங்களையும் வேதத்திலே எழுதினால் நாம் பைபிளை சுமக்கவே முடியாது. இன்றைக்கும் தோமாவை போல நாமும் சில வேளைகளில் இயேசு எனக்கு இதை செய்வாரா, எனக்கு குணமாக்குவாரா என்கிற அரைகுறை மனதோடு தான் இருக்கின்றோம். அதனால்தான் தோமாவிடம் ஆண்டவர் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று கூறினது போல இன்று நம்மிடமும் அவர் கூறுகிறார். எனக்காகவே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், மரித்தார். என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இயேசு சுமந்தார், காயப்பட்டார். அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்கிவிடும் என்பதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுவோம். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு 2 பிள்ளைகள், 2 பேரையும் சரியாக வளர்த்தார்கள், கண்டிப்போடு வளர்த்தார்கள். ஆலயம் செல்லுதல், பக்தி வாழ்க்கைக்கு பஞ்சமில்லாமல் வளர்த்தார்கள். 2 பேரும் நன்றாக படித்து 2 பேரும் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்தனர். காலாகாலங்களிலே 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. பின்பு பெற்றோர் 2 பிள்ளைகளுடைய வீட்டிற்கும் போக்குவரத்துமாயிருந்தனர். ஒரு முறை பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் விருந்துக்கு வந்தனர். மதியம் சாப்பிட்டு முடித்து எல்லாரும் பேசி கொண்டிருந்தனர். அப்போது தகப்பனார் கூறினார், பிள்ளைகளே, உங்கள் அப்பாவாகிய நான் எனக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் சரி சமமாகவே இருவருக்கும் எழுதி வைத்து விடுகிறேன் என்றார். சிறிது நேரம் எல்லாரும் அமைதியாக இருந்தனர். பின்பு இளைய மகன் கூறினான், அதை நீங்கள் எழுதி வைத்த பிறகு பார்க்கலாம் என்றான். தகப்பனாருக்கு தூக்கி வாரி போட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், என் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல பதில் தருவார், என் பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மனதில் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுவோம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அற்புதங்களையும் இயேசு செய்தார் என்று விசுவாசிப்போம். இயேசுவை பிதாவானவர் எனக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்றும் நான் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை எனக்கு தருவார் என்றும் நாம் விசுவாசித்து அவரை நம்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்தில் அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிருக்க கேட்டு உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.